புளியங்குடி அருகே பாஜக வேட்பாளரின் அறக்கட்டளை அலுவலகத்தில் சோதனை நடத்த கோரி மாற்றுக் கட்சியினர் மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தென்காசி மாவட்டம் வாசுதேவன் நல்லூர் தொகுதியில் பாஜக வேட்பாளரான ஆனந்தன் ஐயாசாமி வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்வதாக புகார் எழுந்துள்ளது. பாஜக வேட்பாளரின் தொடர்புடைய அலுவலகத்தில் வைத்து பணப்பட்டுவாடா நடைபெறுவதாகவும், குறிப்பிட்ட இடத்தில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனையிட வலியுறுத்தி திமுக உள்ளிட்ட மாற்றுக் கட்சியினர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக மறியல் போராட்டம் நீடித்த நிலையில் குறிப்பிட்ட அலுவலகத்திற்குள் இருந்து வெளியே சென்ற காரில் மட்டும் பறக்கும் படையினர் சோதனை நடத்தினர். அப்போது பணம் ஏதும் சிக்காததால் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் அப்புறப்படுத்தினர். இந்நிலையில் பாஜக வேட்பாளருக்கு ஆதரவாக தேர்தல் அலுவலர்கள் செயல்படுவதாக மாற்றுக் கட்சியினர் புகார் எழுப்பியுள்ளனர். தமிழ்நாட்டில் உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்துச் செல்லப்பட்ட 1213 கோடி ரூபாய் ரொக்கம் மற்றும் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் சட்டசபை தேர்தலை ஒட்டி வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடாவை தடுக்கும் நோக்கில் மாநிலம் முழுவதும் பறக்கும் படையினர் 24 மணி நேரமும் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்ததிலிருந்து ஏப்ரல் 20ஆம் தேதியான திங்கட்கிழமை வரை தமிழகத்தில் ரொக்கமாக மட்டும் 170 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக தங்கம், வெள்ளி உள்ளிட்ட விலை மதிப்பற்ற உலோகங்கள் 651 கோடி ரூபாய் அளவுக்கு சிக்கியுள்ளன. 86 கோடி ரூபாய் மதிப்பிலான மதுபானங்கள் மற்றும் போதைப் பொருட்களையும் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். இலவசங்கள் உள்ளிட்ட பொருட்கள் மட்டும் 306 கோடி ரூபாய் அளவுக்கு பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக செய்திக்குறிப்பில் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. குன்னூர் தொகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த திமுகவினர் மீது அதிமுக வேட்பாளரின் ஆதரவாளர்கள் கொலைவெறி தாக்குதல் நடத்தியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குன்னூர் தொகுதியில் அதிமுக சார்பில் சாந்திராமு நிறுத்தப்பட்டுள்ளார். இவர் சில மாதங்களுக்கு முன்பு தனது உறவினரின் தேயிலை தொழிற்சாலை மற்றும் போலி முத்திரைத்தாள் மூலம் மோசடி செய்த வழக்கில் தற்போது ஜாமீனில் உள்ளார். இந்நிலையில் கோத்தகிரியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த திமுக நிர்வாகிகளை சாந்திராமுவின் ஆதரவாளர்கள் தாக்கிய காட்சிகள் வெளியாகியுள்ளன. உளிக்கல் சிவாஜினாவும் நாங்களும் இன்னைக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு அதிமுக காரங்க திடீர்னு உள்ள பூந்துட்டு நாங்கள் கருத்து ரீதியாக பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களால ஆத்திரம் தாங்க முடியல. ஒரு 20-25 பேர் வந்து நீங்கள் இனிமேல் பேசவே கூடாதுன்ட்டு சிவாஜினாவை அடிக்க வந்தாங்க. நான் வண்டியிலிருந்து அவர் நம்ம சீனியர் அதிமுகவிலிருந்து சமீபத்தில் வந்ததுனால நான் இறங்கி அவரை தடுக்க பார்த்தேன். அவர் சிவாஜி நான் உட்காந்துருந்த கண்ணாடி ஏற்றுனதும் ஆத்திரம் தாங்க முடியாமல் கண்ணாடி ஏற்றுறேன்ட்டு என்ன 2-3 பேர் அடித்தாங்க. அதிமுகவினரின் தாக்குதலில் உளிக்கல் பேரூர் கழக தேர்தல் பொறுப்பாளர் கோவர்தன், உளிக்கல் சிவாஜி ஆகியோர் படுகாயமடைந்தனர். இருவரும் கோத்தகிரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தோல்வி பயத்தில் அதிமுகவினர் இந்த தாக்குதலை நடத்தியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அதிமுக வேட்பாளர் சாந்திராமுவை கைது செய்ய கோரி கோத்தகிரி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். கோவையில் அமைதியான முறையில் தேர்தல் நடைபெறாமல் இருக்க அதிமுகவினர் அவதூறுகளை பரப்பி வருவதாக தேர்தல் அதிகாரியிடம் திமுகவினர் புகார் அளித்தனர். கோவை தெற்கு தொகுதியில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியும் அதிமுக சார்பில் அம்மன் அர்ஜுனனும் போட்டியிடுகின்றனர். கோவை தெற்கு தொகுதியில் செந்தில் பாலாஜி மீது அவதூறு பரப்பும் அதிமுகவினர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் திமுகவினர் புகார் அளித்தனர். இந்த தேர்தலை தள்ளி போடவோ அல்லது ரத்து செய்யவோ வேண்டும் என்ற ஒரு உள்நோக்கம். அவ்வாறு அது நடக்கக்கூடாது. தேர்தல் முறையாக நடைபெற வேண்டும், அமைதியாக நடைபெற வேண்டும். கோவை தெற்கு தொகுதியில் தேர்தலை அமைதியாக நடத்தவிடாமல் தடுப்பதே அதிமுகவினரின் நோக்கம் என்றும் திமுகவினர் குற்றம் சாட்டினர். சொத்து குவிப்பு வழக்குகளில் அதிமுக முன்னாள் அமைச்சர்களுக்கு எதிராக சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யும்படி அமலாக்கத்துறைக்கு உத்தரவிடக் கோரிய வழக்குகள் மீது விரைவில் தீர்ப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் SP வேலுமணி, தங்கமணி, C விஜயபாஸ்கர், MR விஜயபாஸ்கர், KP அண்டகன், KC வீரமணி, C காமராஜ், எடப்பாடி பழனிசாமியின் உறவினர் இளங்கோவன் உள்ளிட்ட அதிமுகவினர் மீது சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய உத்தரவிடக் கோரி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. வழக்கின் மீதான விசாரணையில் பாஜகவுடன் அதிமுக கூட்டணியில் உள்ளதால் முன்னாள் அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் அமலாக்கத்துறை கடமையை செய்ய தவறிவிட்டதாக மூத்த வழக்கறிஞர் NR இளங்கோ வாதிட்டார். இருதரப்பு வாதங்களை கேட்ட சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்து உத்தரவிட்டது. அதிமுக மீது சவாரி செய்யும் பாஜக தமிழகத்தில் காலூன்றி விட்டால் பட்டியலின மக்கள், பெண்களின் பாதுகாப்பு மற்றும் சமத்துவம் கேள்விக்குறியாகிவிடும் என்று தமிழ் புலிகள் தலைவர் நாகை திருவள்ளுவன் எச்சரித்துள்ளார். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர் சக்திவேலை ஆதரித்து நாகை திருவள்ளுவன் பரப்புரை மேற்கொண்டார்.
அப்போது திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் பெருமைகளை எடுத்துக் கூறிய அவர், அதிமுக பாஜக கூட்டணி மத ரீதியாக மக்களை பிளவுபடுத்தும் கூட்டணியாக இருக்கிறது என்றார். இங்கே பெண்களுடைய வாழ்க்கை தரம் கேள்விக்குள்ளாக்கப்படும், இடஒதுக்கீடு பறிக்கப்படும், பட்டியலின மக்கள் மீதான தாக்குதல் அதிகரிக்கப்படும். எனவேதான் மறைமுகமாக பிஜேபி அதிமுக மூலமாக சவாரி செய்து வருவதை அனுமதிக்க முடியாது. எங்களுக்கு வாய்ப்பு வழங்க மறுக்கப்பட்டாலும் தமிழ்நாட்டில் பிஜேபி கால் பதித்துவிடக் கூடாது. எனவே வரும் தேர்தலில் அதிமுக மீது சவாரி செய்யும் பாஜகவை விரட்டி அடிக்க வேண்டும் என்றும் பானை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று வாக்காளர்களை நாகை திருவள்ளுவன் கேட்டுக் கொண்டார். திருவண்ணாமலையில் தனது ஆதரவாளர்களுடன் பிரச்சாரத்தின் போது கொலை மிரட்டல் விடுத்ததாக தாவிக வேட்பாளர் மீது புகார் எழுந்துள்ளது. தாவிக வேட்பாளர் அருள் ஆறுமுகம் தாரை தப்பட்டையுடன் திருவண்ணாமலை கிரிவல பாதையில் உள்ள இடுக்கு பிள்ளையார் கோவில் 5வது தெருவில் வாக்கு சேகரிக்க சென்றுள்ளார். அப்போது சத்தமில்லாமல் அமைதியாக பிரச்சாரம் செய்யுமாறு அவ்வீட்டில் குடியிருக்கும் பள்ளியில் பணியாற்றும் நிர்வாகி ஒருவர் கூறியுள்ளார். இதனை தாவிகவினர் ஏற்க மறுத்து பள்ளி ஆசிரியை என்றும் பாராமல் அவரையும் அவரது மகனையும் தாக்க முயற்சித்ததாக புகார் எழுந்துள்ளது. அப்படியே வந்து அடிக்க வர வந்து மிரட்டுறான். கேண்டிடேட்டே இருக்கட்டும், நான் என்ன வந்து கேட்டல ஓட்டு அப்படி போ, வந்து 20 பேர் வர்றாங்க, நான் சொல்றேன் வெளியே போ சொல்லாமா. ஆமா என் வீட்டு தானே உள்ளார. இதனிடையே அவ்வழியே வந்த தாவிகவினர் சிலரை காவல்துறையினர் அழைத்துச் சென்றதை அறிந்த வேட்பாளர் அருள் ஆறுமுகம் சம்பந்தப்பட்ட வீட்டிற்கு சென்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது. அரக்கோணம் அருகே சோளிங்கரில் அமைந்துள்ள யோகலட்சுமி நரசிம்மர் கோயிலில் குடமுழுக்கு நடத்தப்பட்டது. 2 மாதங்களுக்கு முன் புனித கலசத்தில் எடுத்துச் செல்லப்பட்ட புனித நீரால் குடமுழுக்கு நடத்தப்பட்டது. குடமுழுக்கு விழாவில் அமைச்சர் காந்தி, அறநிலையத்துறை அதிகாரிகள் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அண்டை மாநிலங்களில் இருந்து பக்தர்களை ஈர்க்கும் இக்கோயிலில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன் ரோப்கார் சேவை அறிமுகப்படுத்தப்பட்டது. தமிழ்நாட்டில் நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்று முதல் வியாழக்கிழமை வரை அனைத்து மதுக்கடைகளும் மூடப்படுகின்றன. பொதுவாக தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் ஒரே தேதியில்தான் தேர்தல் நடத்தப்படுவது வழக்கம். ஆனால் இந்த முறை வழக்கத்திற்கு மாறாக இந்த மாதம் 9ஆம் தேதியன்று புதுச்சேரிக்கு தேர்தல் நடைபெற்று முடிந்துவிட்டது. 23ஆம் தேதியன்று தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ளது. தேர்தலின் போது புதுச்சேரி காரைக்காலில் இருந்து தமிழ்நாட்டுக்கு மதுபாட்டில்கள் கடத்தப்படலாம் என்பதால் இவ்விரு இடங்களிலும் உள்ள அனைத்து மதுக்கடைகளும் இன்று முதல் 3 நாட்களுக்கு மூடப்படுகின்றன. இதற்கிடையே காரைக்காலில் எல்லையோர பகுதிகளான முள்ளோடை, மதகடிப்பட்டு, கோரிமேடு, காலாப்பட்டு ஆகிய இடங்களில் செயல்பட்டு வரும் மதுக்கடைகளில் கலால்வரித்துறை மற்றும் காவல்துறையினர் சோதனை நடத்தினர். மொத்தமாக மதுபாட்டில்கள் வாங்கப்படுகிறதா என்றும் அதிகாரிகள் கண்காணித்து வருகின்றனர். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் 30வது லீக் ஆட்டத்தில் குஜராத் டைட்டன்ஸ் அணியை மும்பை இந்தியன்ஸ் அணி 99 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. அகமதாபாத் ஸ்டேடியத்தில் நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் முதலில் பேட்டிங் செய்த மும்பை அணி 5 விக்கெட்டுகளை இழந்து 199 ரன்கள் குவித்தது. அந்த அணியின் இளம் வீரர் திலக் வர்மா அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தி 101 ரன்கள் குவித்து அவுட் ஆகாமல் களத்தில் நின்றார். பின்னர் பேட்டிங் செய்த குஜராத் டைட்டன்ஸ் அணியில் எந்த வீரரும் நிலைத்து நின்று ஆடவில்லை. வாஷிங்டன் சுந்தர் மட்டும் அதிகபட்சமாக 26 ரன்கள் சேர்த்தார். இதனால் அந்த அணி 15.5 ஓவர்களில் 100 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. மும்பை இந்தியன்ஸ் அணியில் கிரீஷ் பகத்தை தவிர அனைத்து பந்து வீச்சாளர்களும் விக்கெட்டுகளை சாய்த்தனர். குறிப்பாக அஸ்வினி குமார் 4 விக்கெட்டுகளை சாய்த்து வெற்றிக்கு உதவினார். இந்த வெற்றியின் மூலம் புள்ளிகள் பட்டியலில் மும்பை அணி 7வது இடத்திற்கு முன்னேறி உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.